ஆன் பண்ணிட்டு. Welcome to our day 3, basic level, day 3 program. Happy evening to all. My dear friends, நம்ம 2 days கடந்துட்டோம். First day introduction, second day some information. இன்னைக்கு third day also continue. அதேதான். இப்போ ஃபர்ஸ்ட் 2 days உங்களுக்குள்ள மில்லியன்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் இருக்குல்ல உங்க பிரெயின்ல 100 மில்லியன் நியூரான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ பல கேள்விகள் நமக்குள்ள வரும். என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஏன் பண்ணணும், இப்படி பலது இருக்கும். ஒவ்வொன்றுக்குமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், சஜஷன், அப்புறம் ஒரு நமக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வரும். ஆனா அது ஃபெயிலியர் ஆகும். எத்தனையோ இருக்குங்க. அப்போ எது சரி எது தப்புன்னு ஒரு டிசிஷன் பண்ண முடியாத நிலைமை இப்படி எல்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன தீர்வு அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போறோம், பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம பிரெயினை பத்தியும் நம்ம மைண்டை பத்தியும் அதுக்கு இடையில இருக்கிற சம் கெமிக்கல்ஸை பத்தி இதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோட தன்மைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் ஆயிடும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஸோ அதன்படி நேத்து வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா நம்ம பிரெயின் பத்தி ஓரளவு ஃபியூ பாயிண்ட்ஸ் பார்த்திருக்கோம். அந்த நியூரான்கள் இருக்கு, நியூரான்கள் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆயிருக்கு, இன்டர் கம்யூனிகேஷன் இருக்கு, அதுக்கு பேர் ஃபியூஷன். ஆனா சம்டைம்ஸ் அந்த நியூரான் கனெக்ட் ஆகல, கம்யூனிகேட் பண்ண முடியல, அதுக்கு பேரு கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ அது ஏன் எப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, அதுக்கு அடுத்ததா நேத்து ஒருத்தரை பத்தி சொன்னேன், அமெரிக்கன் எஜுகேஷனிஸ்ட் டெனிஸ் லிட்கி அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட புக்கு கூட சொன்னேன், பிக் பிக்சர். அவரு கல்வி சம்பந்தமா, எஜுகேஷன் சம்பந்தமா யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படியே பார்த்துட்டு வருவோம். வெவ்வேறு கண்ட்ரியில யாரெல்லாம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுங்க. அப்ப இவரு அவரோட புக்ல கொடுத்திருப்பாரு, எஜுகேஷன் அப்படின்றத பத்தியும் லேர்னிங், ரியல் லேர்னிங் அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். அப்படி சொல்ற, ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். சும்மா மக்கப் பண்ணி திரும்ப திரும்ப படிச்சு பேப்பர்ல பிரசன்ட் பண்றது ரியல் லேர்னிங் இல்லை. அப்ப எதுதான்பா ரியல் லேர்னிங்? உண்மையான கற்றல், கல்வி அறிவு அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு அடுத்தது அவர் பதில் கொடுக்கிறாரு. ரியல் லேர்னிங் இஸ் நாட் மெமரைசிங் நாலேஜ். அடுத்தது, ரியல் லேர்னிங் இஸ் நோயிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஹவு டு யூஸ் யுவர் நாலேஜ். உங்களுடைய நாலேஜ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தாங்க உங்க நாலேஜ். வந்துட்டுமா எங்க என்ன புரிஞ்சுக்கா? இததான் அவரு டெனிஸ் லிட்கி சொல்றாரு. சும்மா மக்கப் பண்றது, இப்ப புத்தகத்துல இருக்கிறத படிச்சு ஒப்பிச்சு எழுதி மார்க் வாங்கினா பெரிய மேதாவின்னு நினைச்சிடாதீங்க. அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளேயே இருக்கு, இன்பில்ட்டா இருக்கு. ஓகே, அப்புறம் சம் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. அத எதை எங்க எப்படி யூஸ் பண்றது, எப்படி, இதுதாங்க ரியல் லேர்னிங். ஹவு டு இன்டகிரேட் வித் யுவர் எல்டர்ஸ், டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சொசைட்டி, இவங்க கூட எல்லாம் எப்படி இன்டகிரேட் பண்றது, எப்படி நடந்துக்கிறது, இத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் லேர்னிங்.
அப்படின்னு அவரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. அப்போ நாம இந்நாள் வரைக்கும் படிக்கிறது, படி படி, இந்த படிப்பு ஒண்ணுதான் உன் வாழ்க்கை, இந்த புத்தகம் தான் உன்னோட இது எல்லாம் சொல்லி வெறும் படிப்பை மட்டும் நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி ஒரு ப்ரோக்ராம பண்ணிடுறோம், அப்படி ஒரு போக்கஸ கொடுக்குறோம். அப்படி அவங்க வெறும் படிப்பை படிச்சுட்டு மார்க் எடுத்துட்டு டிஸ்டிங்ஷன் வாங்கி என்னென்னமோ வாங்கிடுறாங்க. ஆனா வாழ்க்கையை வாழ தெரியாது போயிடும். ஹவு டு இன்டகிரேட் வித் அதர்ஸ், அடுத்தவங்க கிட்ட எப்படி பழகிறதுன்னு தெரியறது இல்ல, ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண தெரியறது இல்ல. ஏன் இன்னைக்கு பிரேக் ஆகுது? ஏன் இன்னைக்கு தேவையில்லாத குரூயல் மர்டர்ஸ் எல்லாம் நடக்குது? டே டு டே நீங்க நியூஸ் படிக்கும் போது என்ன நடக்குது? ஏன் இதெல்லாம் நடக்குது? அப்ப எஜுகேஷன் கரெக்டா இல்ல. we are not educating our elder youngers in the right way, right path. பண்ணல. வெறும் புத்தக படிப்பு பாடம் படிச்சவங்க தான் நிறைய இந்த மாதிரி கிரிமினலுக்கு பண்றாங்க, அது தெரியுமா? அப்போ நாம எதை கத்துக் கொடுக்கணும்? எது ரியல் லேர்னிங்? இதை நான் சொல்லல, அவர் சொல்லு. ஓகே, சரி, நான் அந்த பக்கம் விட்டுறேன். அதனால வெறும் மக்கப் பண்றதை கடந்து மத்தவங்க கூட எப்படி இன்டகிரேட் பண்றது, எப்படி ஒவ்வொருத்தரையும் வர ரிலேட்டிவ்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்றது, ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஆர்கனைஸ் பண்றது, ஒரு டே டு டே ஷெட்யூல் எப்படி மெயின்டைன் பண்றது. ஓகே, இது மாதிரி எல்லா விஷயமும் கத்துக்க வேண்டிய அதுதான் மிக முக்கியம். அதை முதல்ல இங்க டென்னிஸ் விக்கி மூலமாக அதை நான் இங்க பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு அது நேர்த்தி இது கண்டினியூஷன். ஓகே, அடுத்ததா வரோம் மைண்ட். அப்போ பிரெயினை பத்தி படிக்க வேண்டியதே நிறைய இருக்கு. நான் அதை பத்தி எடுத்துக்கிட்டே இருந்தா 21 நாள் அதே போயிடும். அதனால பிரெயின் அப்படியே ஓரமா வச்சிடுறேன். சரி, பிரெயினுங்கிறது நம்மளோட காஸ்ட்லியஸ்ட் மொபைல் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற விலை உயர்ந்த மொபைல் போனு தான் உங்க பிரெயின். ஓகே, இப்ப இந்த மைண்டுங்கிறது என்ன? இதுதான் அந்த மொபைலோட ஸ்டோரேஜ் ஏரியா. ஓகே, மெயின் ஸ்டோரேஜ். அதை கூகுள்னு வச்சுக்கிறோம். கூகுள் இஸ் a search engine. So your mind is a Google search engine. You can associate with your mind with Google. So your mind is a Google search engine. சரி, அப்ப கூகுள் இல்லாத கண்டென்ட்டே கிடையாதுல்ல. இப்போ அடிச்சு இஸ்ரேல் கேபிட்டல் என்ன, அது வரும் ஜெருசலம். இப்ப யாரு அங்க இது ஆட்சி பண்றது? யாரு? நெத்தன்யாகு அப்படின்னு ஏதோ அது பாட்டுக்கு அது வரிசையா ஒப்பிக்கணும்ல, எல்லாத்தையும் சொல்லும். இப்ப அடுத்தது அங்க அவன் ஈரான் மீது படையெடுத்தாங்க, ஈரானோட கேபிட்டல் என்ன, டேக்கரான், இப்படி நேத்து யாரை போட்டு சொன்னாங்க, கேட்கிற கேள்விக்கெல்லாம் அது டக்கு டக்கு டக்குன்னு பதில கொண்டு வந்து வைக்குது கூகுள்ல. அப்ப இப்ப நான் நேத்தே சொன்னேன் டெனிஸ் லிக்கனை, உடனே அவர் பேர் அடிச்சீங்கன்னா அவரோட போட்டோவோட அதை கொண்டு வந்து டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குது இல்ல. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் உள்ள வச்சிருக்கு. ஓகே, அப்போ அதுதான் நம்மளுடைய மைண்ட். நாம 5 சென்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இல்ல. இதை முடிச்சுட்டு அப்புறம் அங்க போலாம் மைண்ட். 5 சென்ஸ். வாட் ஆர் த 5 சென்சஸ்? யாராவது ஒருத்தர் டக்குன்னு சொல்லணும். இவ்வளவு டைம் எடுத்துக்கூடாது. கண்ணு, காது, மூக்கு, வாய், அப்புறம் தொடு உணர்வு. எனக்கு அதை அன்மியூட் பண்றதுக்கு கட்டுன்னு வரல. ஓகே ஓகே ஓகே, அதாவது ஐஸ், இயர்ஸ், நோஸ், மவுத், ஸ்கின். இந்த 5 சென்சஸ் வழியா இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு ஸ்பான்டேனியஸா போய்கிட்டே இருக்குது. ஓகே, அப்போ இவ்வளவு இன்ஃபர்மேஷனையும் அங்க கலெக்ட் பண்ணி அங்க ஒரு ரேம் இருக்கு, ப்ராசஸிங். நம்ம மொபைல்ல ரேம் இருக்குல்ல, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. அது மாதிரி இங்க ஒரு ரேம் பிரெயின்ல, அதுதான் லிம்பிக் சிஸ்டம்னு வச்சுக்கலாமே. இந்த லிம்பிக் சிஸ்டத்துல
இந்த 5 சென்சஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷனை டோட்டலா கலெக்ட் பண்ணி அது வேற பேட்டர்னா மாத்துது. எது? பிரெயின் லாங்குவேஜ், நியூரல் லாங்குவேஜ், நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராம் நம்ம படிப்போம். அப்போ அந்த லாங்குவேஜுக்கு போகுது. அதுதான் தாட்ஸ். நல்லா கவனிச்சுக்கணும். எண்ணங்கள் எங்க உருவாகுது? இங்க உருவாகுது. இது பிக் சிஸ்டம். அது ஒரு நாளைக்கு ஒரு ஹியூமனுக்கு 60,000 தாட்ஸ், 60,000 தாட்ஸ் ஆவரேஜ். 50,000 70,000 வரைக்கும் இருக்கு. அது ஆவரேஜ் 60 வச்சுக்கிறோம் அப்ராக்சிமேட்டா. சரி, இந்த 60,000 தாட்ஸ் வரும், போயிடும். 5 சென்சஸ் வழியா வரும், மறுபடியும் 5 சென்சஸ் வழியாவே இன் அண்ட் அவுட். அதுதான் இப்ப இந்த பிரெயினுங்கிறது ஒரு ரூம் மாதிரி பாத்தீங்கன்னா 5 டோர் இருக்கு. இந்த 5 டோர் வழியா தான் நீங்க உள்ள போயான ஒரு வழியே கிடையாது. இந்த 5 டோர்ல கண்ணு வழியோ, காது வழியோ, மூக்கு வழியோ, வாய் வழியோ, ஏதோ ஒரு வழியா உள்ள போயிடுது இல்ல. இது பாருங்க, எனக்கு ஒரு டோர் பிளாக் ஆயிடுச்சு, இழுத்து பூட்டிட்டாங்க. பூட்டிட்டாங்கல்ல, இன்னொரு டோர் வழியா நான் உள்ள போகுது. இந்த டோர் வழியா போக முடியாது, இந்த டோர் வழியா போகுது, இவ்வளவுதான் விஷயம். ஆனா எப்படியும் உள்ள போயிடுதுல்ல. ஓகே, சரி. அப்போ இந்த 5 டோர் வழியா கண்டினியூஸா இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போய்கிட்டே இருக்கு. அது அங்க போய் தாட்ஸா உருவாகுது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு, ஒரு ஹியூமனுக்கு 60,000 தாட்ஸ். சரி, இந்த தாட்ஸ் வரும், அது பாட்டுக்கு அதே வழியாவே போயிடும். இதுல சம் இம்பார்ட்டன்ட் அல்லது அது எப்படிப்பட்ட தாட்ஸ்ங்கிறது நம்ம டீட்டெயில் அப்புறம் பார்ப்போம். ஒரு குறிப்பிட்ட தாட்ஸ் டேக்கன் இன்டு 6th சென்ஸ். இது 5 சென்ஸ் சொன்னேன். 6th சென்ஸுக்கு ஃபார்வர்ட் ஆகும். 6th சென்ஸ் எது? எங்க இருக்கு? யாராவது சொல்றேன். 5 சென்ஸ் சொல்லிட்டோம். ஆறாவது, நம்மள 6 அறிவு தானே. 6வது அறிவு எங்க இருக்கு? பகுத்தறிவு. அதான், அது எங்க இருக்கு? அது மகாபலிபுரத்துல இருக்குன்னு சொல்லக்கூடாது. அது அதாவது நம்ம வந்து தீர அதை ஆராய்ச்சி பண்ணி இது பகுத்து இது நல்லதா கெட்டதான்னு பாக்குறதுதான் பகுத்தறிவு. அதுதான் கரெக்ட். அது எங்க இருக்குன்னு கேக்குறேன், யாராவது சொல்லுங்களேன். சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கு. ஓகே, இல்ல. யாராவது வேற யாராவது சொல்லமா? பேசுங்கப்பா யாராவது. அதுக்கு தான் டைம், இல்லைன்னா நான் மட்டும் ஒப்பிச்சிருவேன். Brain, sir. Left brain. லெஃப்ட் பிரெயின் இல்ல. பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்களேன். என்ன இடப்போது? சார் ஃப்ராண்டல். ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அங்கே இல்ல. இதுதான் ஃப்ரீ ஃப்ரண்டல் லோப். நடுமுலை. இங்க இருக்கு, பின்னாடி நியோ கார்டெக்ஸ்ல இருக்கு. பேக் ஆஃப் யுவர் பிரெயின், நியோ கார்டெக்ஸ், ரைட்? அங்க இருக்கு. அதுதான் 6th சென்ஸ் இன்டெலிஜென்ஸ். அங்க இங்க வந்தது, அங்க போகுது. அங்க போயிட்டு அது ஆராயுது. அதாவது இப்போ ஒண்ணு வேண்டாம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். நீங்க வீட்டை விட்டு வெளில வரீங்க, அங்க ஒரு நாய் நின்றுட்டு, அது அப்படியே நாக்க தொங்க விட்டுட்டு காது ரெண்டும் தொங்கிட்டு இருக்கு, ஆன்ட்டு இருக்கு, கண்ணு பாக்குது, அது ரொல்லுங்குது, காது கேக்குது. இங்க போச்சு தாட்ஸ். அது அப்படியே 6வது அறிவு போகுது, அனலைஸ் பண்ணுது. ஏய், இந்த நாய் இட்ஸ் லுக்ஸ் சம்திங் டேஞ்சரஸ், இது கொஞ்சம் விவகாரமானது, இத அட்டாக் பண்ணு அப்படின்னு அத கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு நம்ம மறுபடியும் இங்க வருது. அப்போ நம்மளுடைய முடிவு எடுக்கிறது முன்னாடி இருக்கு, ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ். கன்க்ளூஷன் இங்க இருந்து ஆர்டர் வந்தோடனே இது முடிவு பண்ணுது. அத நம்மளோட மோட்டார் கார்டெக்ஸ்னு இன்னொரு இடம் இருக்கு பிரெயின்ல, இன்னொரு 4வது இடம். அதுதான் ஆக்ஷன். அது உடனே இந்த 5 சென்சஸ்ல ஒண்ணு கைக்கு ஆர்டர் கொடுக்குது, ஏய்
அந்த ஒரு ஸ்டிக் இருக்குல்ல, அதை கையில எடு, இல்ல அங்க ஒரு கல் இருக்குல்ல அதை எடு, அதை ஒரு விரட்டு விரட்டு ஓடி போயிடும் அப்படின்னு. அப்போ அந்த ஸ்டிக்கையோ அதையோ கையில ஸ்டிக்கை கையில எடுத்த உடனே அந்த நாய் திரும்பி போயிடுச்சு. இங்க ரெக்கார்டு ஆயிடுச்சு. இனிமேல் நாயை பார்த்தீங்கன்னா உனக்கு பாதுகாப்பு பண்ணிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு கையில ஒரு ஆயுதத்தை கையில எடு அப்படின்னு சொல்லி மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இதுதாங்க மெமரி. அடுத்த முறை நாயை பாக்குறப்ப பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த குச்சி எடுத்தோம். சோ இவ்வளவுதான் மெமரியே. நல்லா பார்த்துட்டீங்கல்ல, 5 சென்சஸ்ல இருந்து வர இன்ஃபர்மேஷனை ஆறாவது அறிவுக்கு போய் அது அனலைஸ் பண்ணி முடிவெடுக்கிறதுக்கு ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ட விட்டுரும். இது முடிவெடுத்து ஆர்டரை இன்னொரு இடத்துக்கு அனுப்புது. அது இந்த நம்மளுடைய உறுப்புகளுக்கு டெலிவர் பண்ணி, இதுதான் ப்ராப்பர் சேனல். இப்போ பாகிஸ்தானுக்கு ஒரு ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இங்க முப்படைகள், தளபதி, பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட், இப்படி எல்லாம் ப்ராப்பர் சேனல் போய் கடைசியா ஒரு டிசிஷன் வருது இல்ல. அப்புறம் ஆக்ஷனுக்கு யார் வருது? மிலிட்ரி. அந்த மிலிட்ரிங்கிறது தான் மோட்டார் கார்டெக்ஸ். இப்போ புரியுது இல்லப்ப? ஓகே, இப்படி வெவ்வேறு இதெல்லாம் சேர்ந்து கடைசியா ஒரு பதிவு உருவாயிடுச்சு. அதுதான் மெமரி. அது எங்க போய் ஸ்டோர் ஆகுது? மைண்ட்ல. இப்படிதான் 20 வருஷத்துக்கு முன்னால நான் இப்படிதான் ஒரு நாள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அது பதிவுல இருக்கும். நம்ம சின்ன வயசுல நம்ம எது பார்த்தோமோ, என்ன நடந்துச்சோ அது எல்லாமே அங்க இருக்கும். இதுதான் கலெக்ஷன்ஸ், ஸ்டோரேஜ். அது எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? மைண்ட்ல. இப்போ புரிஞ்சிருச்சா? மறுபடியும் வரேன். 5 சென்சஸ். 5 சென்சஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் அது அங்க போய் பிரெயின்ல லிம்பிக் சிஸ்டத்துல என்ன உருவாகுது? தாட்ஸ், எண்ணங்கள். அது அதுக்கப்புறம் அதுல குறிப்பிட்ட தாட்ஸ் 6th சென்ஸுக்கு போகுது. அங்க அதை அனலைஸ் பண்ணது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? திங்கிங். சிந்தனை. சிந்தனை செய் மனமே செய்தா, அதுதான் ஆறாவது அறிவு. அப்ப அந்த திங்கிங்க்கு அப்புறம் அது இன்னும் 2 இடத்துக்கு கன்வெர்ட் ஆகி கடைசியா அது செயலா மாறுபடுது. செயலா நமக்கு நடைபெறுது. அது கன்ஃபார்ம் ஆன உடனே வெரி குட், இனிமேல் இதுதான் அப்படின்னு சொல்லி மெமரியில போய் பதிஞ்சிருக்கு. வாழ்நாள் ஃபுல்லா அது அதை தான் ஃபாலோ பண்ணுது. இதுக்கு மட்டும் இல்ல, நம்ம வெளியில இருந்து வர வைரஸ், பாக்டீரியாஸ், அதை அழிக்கிறதுக்கு கூட மருந்து தயாரிக்கிறது இப்படிதான். கடைசி அது போய் மெமரியில டிஎன்ஏல போய் இதுல பதிஞ்சிடணும். இனிமேல் இந்த வைரஸ் வந்ததுன்னா இதுக்கு இதுதான் மருந்து அப்படின்னு நம்ம உடம்பு ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அதை உருவாக்கி ஸ்டோர் பண்ணி அந்த கோடிங் எல்லாம் போட்டு வச்சிரும். ஓகே, சரி, இதெல்லாம் டீட்டெயிலா இப்ப வேண்டாம். இப்படி போகுது. சோ அப்ப தாட்ஸ் இருக்குல்ல, அது நம்ம கண்ட்ரோல் கிடையவே கிடையாது. கண்ணுல ஒண்ணு பாக்குறதோ, காதுல ஒரு சவுண்டு வர்றதோ, இல்ல ஒரு ஸ்மெல்லு வர்றதோ நம்ம கண்ட்ரோல் கிடையாது. ஆனா திங்கிங் இருக்குல்ல, அது நம்ம கண்ட்ரோல். ஓகே, தாட்ஸ் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல், பட் திங்கிங் இஸ் யுவர் கண்ட்ரோல். இதை புரிஞ்சுக்கோங்க. சிந்தனை உங்களுடையது, அறிவு. அதனாலதான் ஒரு செயல்ல தப்பா பண்ணிட்டா உனக்கு அறிவே இல்லையான்னு கேட்கிறேன். புரியுதுல்ல? அப்ப அந்த அறிவுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது ஆராய்ந்துதான் முடிவெடுக்கும். அப்படி இருக்கிறப்ப ஏன் நம்ம ஒரு சில நேரத்துல தப்பு பண்றோம்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இங்க உள்ள வந்துச்சு இல்ல எண்ணங்கள், இது ப்ராப்பர் சேனல்ல அங்க ஆறாவது அறிவுக்கு போய் அது முடிவெடுத்து அது இங்க வந்து அதுக்கப்புறம் மோட்டார் காட்டஸ் போய் ஆக்ஷனா போறதுக்கு பதிலா இது ஸ்ட்ரெயிட்டா பைபாஸ் பண்ணி இப்படி போயிடும். யாராவது ஒருத்தர் உங்களை பார்த்தோன்னா, ஏய் நீதான் ஒரு முட்டாள் இல்லைன்னா ஏதாவது ஒரு பேட் வேர்டு சொல்லி நம்மளை திட்டாங்க. ஓகே, அப்ப அறிவு அங்க வேலை செய்யல. என்ன முட்டாள்னு சொன்னா அப்படின்னு கல் எடுத்து ஓங்கி அடிச்சிட்டாங்க, அவன் அவுட்டு. இல்ல இப்பதான் நிறைய மர்டர் எதையோ எடுத்து போட்டு தள்ளுறாங்கல்ல. இதெல்லாம் எப்படி நடக்குது? அங்க அறிவு கெட்டு போயிடுது.
ஆறாவது அறிவுக்கு வேலையே இல்லை, பைபாஸ் பண்ணி இப்படி போயிடுச்சு. இப்ப புரியுதா தப்பு எப்படி நடக்குதுன்னு? அதுக்கப்புறம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் ஏன் இப்படி செஞ்சேன்னு எனக்கே தெரியல. இப்போ போதை ஏத்திக்கிறவனுங்க, கரெக்டா, கஞ்சாவுக்கு அடிக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த அறிவை பிளாக் பண்ணிருது. அந்த அறிவு அங்க கெட்டு போச்சுன்னா அப்புறம் என்ன? அது இஷ்டத்துக்கு இங்க ஒண்ணு ஆடும். அதுதான் இந்த தவறுகள் நடக்கிறது. நம்மளை அறியாமல் நாம செய்யற தவறுக்கு காரணம் நம்மளுடைய ஆறாவது அறிவை நாம் பயன்படுத்துவது இல்லை. இது எல்லாரும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருச்சா? எஸ் சார். Good. அப்ப இனிமே எதையுமே நிதானமா உங்க அறிவை பயன்படுத்தி வேலை செய்யுங்கன்னு அர்த்தம். ஓகே, ரைட். சரிங்க. இப்போ 5 சென்ஸ், 6 சென்ஸ், எல்லா சென்ஸும் ஒரு ரவுண்ட் வந்துட்டோம். திங்கிங். ஓகே, தாட்ஸ் வேற, திங்கிங் வேற. தாட்ஸ் அது 60,000 வருது. அதுல ஒரு சிலதை எடுத்து ஏன், எதுக்கு, எப்படின்னு ஆராய்ச்சி பண்றது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன். ஒரு பையன் படிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அம்மா காஃபி கொண்டு வந்து அங்க வைக்கிறாங்க. படிச்சுட்டே இருக்கிறப்போ காஃபி வைக்கிறாங்க. அந்த காஃபியை பார்த்த உடனே கண்ணு பாக்குது, மூக்குக்கு வாசனை அப்படியே சும்மா கம கமன்னு வருது. ஓகே, கையை எடுக்குது, வாயி சுவைக்குது. எல்லாம் ஒரே டைம்ல எல்லா சென்ஸும் வேலை செய்யல. ஆனா அவசரப்பட்டு நம்ம கண்ணு ஊத்திட்டான். பயங்கர சூடு, நாக்கு அப்படியே சும்மா என்ன ஆயிருக்கும் ஆச்சா. இப்பதான் ஆறாவது அறிவு அனலைஸ் பண்ணும். டேய் அறிவு கெட்ட முட்டா வேல, நீ என்ன பண்ணணும்? கையில தொட்ட இல்ல, அந்த சூட்டை கணிச்சிருக்கணும். நாக்கு கிட்ட கொண்டு போய் லேசா புண்ணு ஊதிட்டு, லேசா முதல் சிப்பு பொறுமையா வச்சிருக்கணும். அப்போ டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹீட். அதை நீ உள்ள வச்சுட்டு அதுக்கப்புறம் சுவைய ருசிச்சு அதுக்கப்புறம் தான் அடுத்ததுக்கே நீ போயிருக்கணும். அதை விட்டுட்டு 4 முழுங்க ஒரே டைம்ல அடிச்சா இதுதான் நடக்கும். இனிமேல் நீ என்ன பண்ற? காஃபி வந்த உடனே தொட்டு பார்த்து மெதுவா எடுத்து குடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க கன்க்ளூஷன் வருது. அதுக்கப்புறம் அது முடிவாகி உங்களோட சப்கான்சியஸ்ல போய் பதியும். அவங்க சொன்னாங்கல்ல, அது இங்கெல்லாம் சுத்தி வந்து கான்சியஸ் தான். அது இங்க அறிவு இருக்கிற இடம் கான்சியஸ் மைண்ட். இங்க டாமினேட் ஆனாதான் அது சப்கான்சியஸ் உள்ள என்டர் ஆகும். ஓகே, அதை பத்தி டீட்டெயிலா நான் பின்னாடி வருவேன். இந்த கான்சியஸ், சப்கான்சியஸ், டீப்பர் கான்சியஸ் எல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இப்ப வேண்டாம். பட் இந்த சப்கான்சியஸ்க்குள்ள போய் ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை மாத்த போறது இல்லை. அது அவ்வளவுதான், கொட்டி கிடக்கும் அங்க டன்னு கணக்குல. அப்போ அந்த காஃபிய அதுக்கப்புறம், இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுங்க, நம்ம சின்ன குழந்தை நடந்த விஷயம். இப்ப காஃபியை பார்த்த உடனே நாம என்ன பண்ணுவோம்? எடுத்து நிதானமா பொறுமையா குடிப்போம். இது இப்படி நடக்குது நம்மள பதிவுகள். அப்போ ஒவ்வொருத்தருடைய ஹேபிட்டும் ஆட்டிடியூடும் கேரக்டரும் பேஸ்ட் ஆன் யுவர் சப்கான்சியஸ் ரெக்கார்ட்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு பதிவான சப்கான்சியஸ்ல அந்த பதிவுகளை பொறுத்துதான் உங்களுடைய ஆக்ஷன்ஸ் கோயிங் ஆன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையா தான் சொல்றேன், யாருக்கும் குழப்பவே இல்லை. ஓகே, ரைட். இப்போ இதை இப்படியே விட்டுறோம். ஓகே, நான் இதுக்கு அப்புறம் தான் அங்க வந்தேன். இதுதான் நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ், மெமரி அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டோம். சரி, இதெல்லாம் எங்க போய் ஸ்டோர் ஆகுது? மைண்ட்ல. மைண்டுங்கிறது என்ன? கூகுள். ஓகே, சரிங்க. அப்ப மைண்ட்ல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிடுச்சு, நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கு. மைண்டுங்கிறது உங்க கூகுள், பிரெயினுங்கிறது உங்க மொபைல். மொபைல் இருக்கு, கூகுள் இருக்கு, நம்ம பிரெயின் இருக்கு, மைண்ட் இருக்கு. ஆனா நான் இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன், டக்குன்னு பதில் வரல. சொன்னல இப்போ இவரு பெஞ்சமின் நெத்தன்யாஹூ அப்படின்னு, அவர் எந்த கண்ட்ரியோட ஹெட்டு அப்படின்னு கேக்குறேன். யோசிச்சு யோசிச்சு பாக்குறோம். ஒரு பேச்சு சொல்றேன், உடனே சொல்லிடுவீங்க, நான் ஒரு பேச்சு சொல்றேன், யோசிக்கிறோம். ஆன்சரே வரல. ஏன் வரல சொல்லுங்க? ஏன்னா தெரியலங்க சார்.
சரி. மூளை அப்ப அதுக்கு ஒர்க் ஆகாது. ஆ ஏன் ஒர்க் ஆகல? நம்ம சரியா யூஸ் பண்ணலைங்க சார். இல்லையே, பிரெயினும் இருக்கு, மைண்டும் இருக்கு. உங்க மொபைல் இருக்கு, கூகுள் இருக்கு. கூகுள்ல இருக்கிறது ஏன் மொபைல்ல வரல? கனெக்ஷன் இல்ல அதுக்கு ரெண்டுக்கும். அதைத்தானே நான் சொல்லியிருந்தேன். ரெண்டுக்கு நடுவுல டேட்டா வீக் செக்யூரிட்டியில இருக்கு. அப்ப எவ்வளவுதான் காஸ்ட்லியான மொபைல் இருந்தாலும், எவ்வளவுதான் கூகுள்ல ரெக்கார்ட்ஸ் இருந்தாலும், அதை ஆக்சஸ் பண்ற அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ங்கிற அந்த கெமிக்கல்ஸ்ல தான் இப்ப மேட்டர். இது புரிஞ்சிச்சுல எல்லாருக்கும்? டேட்டாவை 5Gல வைக்கிறோம். அன்லிமிட்டெட் டேட்டா வழங்கப்படும். கொடுக்கலாமா? ஓகே, கொடுக்கலாம் சார். வேணுமா? எல்லாருக்கும் 5G அன்லிமிட்டடா தட்டுமா? சார். மாசம் Please, sir. 5000 ரெடி சார். மாசம் 5000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணுங்க. பண்ணிடலாம் சார். சூப்பர். ஓகே, பெரிய நெட்வொர்க் ஒண்ணு உருவாக்க போறேன். நீங்க ஸ்டார்லிங்க் அங்க இருந்து எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க் வாங்க வேண்டாம், இங்க நம்ம நெட்வொர்க்கையே கொடுத்துக்கலாம். ஓகே, அப்ப இவ்வளவுதாங்க விஷயம். நம்ம ஆஹ், இப்படி அக்சஸ் பண்றோம். ஓகே, இப்ப இந்த மைண்டை பத்தி கொஞ்சம் போறோம். இது இவ்வளவுதான். நான் அங்கங்க டச் பண்ணிட்டே வரேன். உடனே ஒண்ணு டீப்பா இப்பயே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க வேண்டாம். இன்னும் இருக்குது நிறைய கிளாஸ். அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே வச்சு ஓரமா இருக்கட்டும். இப்போ நமக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மைண்டு வெவ்வேறு ஸ்டேட்ல இருக்கு. ஓகே, அதை சொல்றதுக்கு முன்னால நம்ம பிரெயின் ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணோம். பிரெயின் எந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு யாராவது சொல்ல முடியுமா? உங்க பிரெயின் என்ன எனர்ஜியை உருவாக்குதுன்னு தெரியுமா? என்ன வகையான எனர்ஜியை நம் மூளை உருவாக்குது? மெமரி. என்னது மெமரி. மெமரி? நான் கேட்கறது எனர்ஜி. எலக்ட்ரோமேக்னெட்டிக். நான் சொல்றேன். இல்ல சொல்றது யாரு? அவர் சொன்னது யாரு? ஜெயவீர் சார். ஜெயவேல். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக். அதுல எலக்ட்ரிக் எனர்ஜியை மட்டும்தான் உங்க பிரெயின் உருவாக்குறது. மின் சக்தி, எலக்ட்ரிக் எனர்ஜி இங்க இருக்கு. ஹார்ட் லேப்டாப் லேப்டாப் அங்க உருவாகிறது மேக்னெட்டிக் எனர்ஜி. இது எலக்ட்ரிக், இது மேக்னெட்டிக். இது ரெண்டும் கோஹிரன்ஸ். ஒரு இதுல ஒண்ணு சேருது, இணைஞ்சு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம உடம்ப சுத்தி இருக்கு. அப்ப இந்த உடம்புங்கிறது இது பிசிக்கல் பாடி, ஸ்தூல சரீரம். நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்புங்கிறது இது பிசிக்கல் பாடி. இத சுத்தி இருக்கிற அந்த ஆரா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட், மின்காந்த சக்தி அல்லது லைஃப் ஃபோர்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆர் லைஃப் ஃபோர்ஸ் ஆர் சூட்சும சரீரம் அல்லது ஆரா அல்லது ஒளி உடல். ஓகே, இப்படி வெவ்வேறு பாஷையில் இருக்குங்க. ஆக்சுவலா அது என்னவா இருக்கு? போட்டான்களால் ஆனது. எல்லாமே இந்த மின்காந்த அலைகள். அதை மெஷர் பண்ணா அது நான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இதுல இருந்து எடுத்து கொண்டு வரணும். இது பார்ட்டிகல்ஸ்ம்பாங்க, இது வேவ்ஸ்ம்பாங்க, அப்புறம் டியூவல் இதும்பாங்க. இப்படி எல்லாம் நம்ம ரொம்ப டீட்டெயிலா பிசிக்ஸுக்கோ இதுக்கெல்லாம் போக வேண்டாம். ஓகே, ஆனா எதை பாக்குறோம்னா நம்மளை சுத்தி ஒரு சக்தி இருக்கு, ஆற்றல் இருக்கு. அது நம்ம உடம்புல இருந்து உருவான அந்த சக்தி, அது நம்மை சுற்றி இருக்குது. அதுதான் ஆரா. ஓகே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஸ்டேட், இதோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடு, அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய புரிதல், நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளுடைய நடவடிக்கை எல்லாமே.
சரியா? இப்போ இத வெவ்வேறு ஸ்டேட்னு சொன்னால அந்த ஸ்டேட்டை மட்டும் இப்ப சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா டெல்டா ஸ்டேட், அடுத்தது தீட்டா ஸ்டேட். ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா, ரெண்டாவது தீட்டா, மூணாவது ஆல்பா, நாலாவது பீட்டா, அஞ்சாவது காமா. அவ்வளவுதான். இந்த ஸ்டேட்ல தான் இந்த மைண்டு இருக்கு. யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். புரியறதுக்காக அப்படி வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து டெல்டா. டெல்டா ஸ்டேட்டுங்கிறது 0ல இருந்து 4 ஹெர்ட்ஸ். அதான் அதோட ஸ்பீட். 0 to 4 ஹெர்ட்ஸ். HTZ தானே மோகன்? நீங்க தான் சயின்ஸ் படிக்கிறவங்க, டேட்டா சயின்ஸ். சார். கிலோ ஹெர்ட்ஸ் அப்படிதானே படிப்பீங்க? ஆமா சார். அதோட அலைவரிசை, அதோட இதை படிக்கணும். ஓகே, எஸ். 0 to 4 ஹெர்ட்ஸ். எது? டெல்டா. அடுத்தது தீட்டா ஸ்டேட் இருக்குல்ல, இது வந்து 5ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் அதோடைய ஸ்பீட். 5 to 8. அதுக்கு அடுத்தது ஆல்பா, 9ல இருந்து 12. அடுத்த 4 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ். அந்த டிஸ்டன்ஸ், அந்த ஸ்பீடு, அதுல இருக்கிறது எது? ஆல்பா ஸ்டேட். அதுக்கு அடுத்தது 13ல இருந்து 13 30 30 வரைக்கும் 13 to 30 ஹெர்ட்ஸ் பீட்டா ஸ்டேட். அதுக்கு மேல போச்சுன்னா அது காமா ஸ்டேட். ஓகே, இது மறுபடியும் ரிப்பீட் பண்ணிடுறேன். யாராவது நோட் பண்ணா இதை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெல்டா 0ல இருந்து 4 ஹெர்ட்ஸ். அதுக்கு அடுத்தது தீட்டா 5ல இருந்து 8. ஆல்பா 9ல இருந்து 12. பீட்டா 13ல இருந்து 30. காமா 13 to 30 and above. ஓகே, சரி. இப்போ வாங்க, இந்த டெல்டா ஸ்டேட்ல நம்ம மைண்ட் இருந்ததுன்னா நாம தூங்கிடுவோம். தூங்கிட்டோம்னு அர்த்தம். அப்போ 4 ஹெர்ட்ஸ்ல நம்ம மைண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தூங்குறோம், ஆனா அப்படியே அரைகுறையா படுத்துக்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருப்போம், அங்க நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டே இருப்போம். அந்த தூக்கம் 4 ஹெர்ட்ஸ். அப்ப 3 ஹெர்ட்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா தூங்குறோம். 2 ஹெர்ட்ஸ்ல இருக்கு நம்ம மைண்டோட ஸ்பீடு, நல்லா போயிடும். அந்த 0 ஹெர்ட்ஸ் ஸ்பீடுக்கு மைண்ட் இருக்கிறப்ப டெட் பாடியா இருப்போம். பல நேரத்துல நம்மளாம் பகல்ல தூங்கி இருப்போம், எழுந்திருச்சு நானே போன மந்த்ல கூட நான் 4 மணிக்கு எழுந்திருச்சு அவசர அவசரமா பிரஷ் பண்றேன், அடுத்து கிளாஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு. மார்னிங் எனக்கு 6 மணிக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. அப்புறமேலு திடீர்னு யோசனை வருது, எழுதோ வருது, பார்த்தா அது ஈவினிங் டைம் அத அப்படின்னு வரும். அப்படின்னா நான் எப்படி தூங்கியிருப்பேன்? ஓகே, அதுதான் அந்த தூக்கம் போறோம்ல, நம்ம உலகத்தையே மறந்து அடிச்சு போட்ட மாதிரி ஆக தூங்குறாங்களா, அந்த ஸ்டேட் தான் அந்த 0 ஸ்டேட். ஒரு கனவு இருக்காது, ஒரு நினைவும் இருக்காது, ஒண்ணும் இருக்காது. டெட் பாடி ஸ்டேஜ்ல நீங்க தூங்குற அந்த அளவுக்கு தூக்கம் இருக்குல்ல, அதுதான் அந்த 0 ஸ்டேட். அப்ப நீங்களே புரிஞ்சுக்கலாம், அரையும் குறையுமா இருந்ததுன்னா உங்க பிரெயின் மைண்ட் அப்படியே கொஞ்சம் அப்படின்னா செட்டில் ஆகலன்னு அர்த்தம். ஓகே, அப்போ இது தூங்குறதுக்கானது 0ல இருந்து 4 டெல்டா ஸ்டேட். சரி, அதுக்கு அடுத்தது 5ல இருந்து 8 ஹெர்ட்ஸ்ல இருக்குல்ல, இது ட்வைலைட் ஸ்டேட்னு சொல்லுவோம். ட்வைலைட் ஸ்டேட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது காலங்காத்தால அத காலங்காத்தால சன்னு வந்து வராம இருக்கிறது, சாயங்காலம் அந்த ஆமா, சந்தியா நேரம். சன்னு மறைஞ்சும் மறையாது இருக்கு. சந்தியா நேரம், அதான் அந்தி, ட்விலைட். அதுதான் ட்வைலைட் ஸ்டேட். அதுதான் மைண்டுக்கும் தூங்கவும் இல்ல, முழிச்சிட்டும் இல்ல, அப்படியே கலக்கத்துல இருக்கும். மப்பும் மந்தாரமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, ஒண்ணுமே புரியாது, ஆனா சொல்ல முடியாது. அந்த ஸ்டேட் தான் தீட்டா ஸ்டேட். 5ல இருந்து
எயிட் ஆஃப் பண்ணி வச்சாடு. அங்க யாரும் மியூட் பண்ணிடணும். 5ல இருந்து 8 ஹெர்ட்ஸ் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி இருக்கிறது, அது நம்மளுடைய தீட்டா ஸ்டேட். ஓகே, அதுக்கு அடுத்தது 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ் ஆல்பா ஸ்டேட்டுங்க. இதுதான் பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். நீங்க ஒரு முடிவெடுக்கணும், படிக்கணும், இல்ல ஒரு ஏதோ ஒண்ணு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா உங்க மைண்டு ஆல்பால இருக்கும். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு தான் நான் இவ்வளவு கதை விட்டுட்டு இருக்கேன். அது என்னது? 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ். அது எப்ப இருக்கும்? காலையில தூங்கி முழிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்கல்ல, அப்படியே ஒரு பளிச்சுன்னு இருக்கும் பாத்தீங்களா, அதுதாங்க அது. அந்த அதனாலதான் காலை எழுந்தவுடன் படிப்பு சொல்றாங்களா இல்லையா? ஓகே, அப்ப ஆல்பா ஸ்டேட்ல உங்க மைண்ட் இருந்தா உங்களால எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்கலாம். படிச்சது ஏறும், எல்லாமே கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. அதுக்கு அடுத்தது 13 வரைக்கும் வந்துருச்சா? சரி, 12 ஹெர்ட்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் 13ல இருந்து 30ங்கிறது என்ன ஸ்டேட்? பீட்டா. இது எப்படின்னா கொஞ்சம் வேகம். ஒரு பேச்சுக்கு 13க்கு மேல 14, 15, 16 இப்படிலாம் இருக்குல்ல, ஒரு 17, 18, 19 எல்லாம் போறப்ப அப்படியே கொஞ்சம் வேகம் இருக்கும், கொஞ்சம் படபடப்பு இருக்கும். ஏய் என்னப்பா டைம் ஆயிடுச்சு அப்படின்றது. எங்க என் புக்கு காணோம், எங்க என்னோட ஐடி கார்டை காணோம், தேடுறது. அப்படியே ஹரிபரி டக்கு டக்கு டக்குன்னு தள்ளி விடுறது. ஓகே, அர்ஜென்டா பாத்ரூம் வரும். நம்ம வீட்டுல பரபரப்பா அது. ஆமா, அதேதான். நம்ம வீட்டுல ஒரே ஒரு பாத்ரூம் இருக்கும். ஏற்கனவே ஒருத்தன் உள்ள போய் உட்காந்துட்டு வரவே மாட்டான். இவன் வெளியே எடுத்துட்டு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுவான். அவன் ஆயா பாட்டு பாடிட்டு இருப்பான். 2 பசங்க இருக்கிற வீட்டுல இந்த இதெல்லாம் நடக்கும். அப்போ அந்த நேரத்துல இங்க அப்படியே படபடப்பு இருக்கும் பார்க்கணும். அங்க ஏறும் பீட்டா ஸ்டேட். 13, 14, 15ன்றது 20 அப்படி போகும். ஈவன் அந்த 20க்கு மேல போகுது இல்ல, 24ல இருந்து 30 வரைக்கும் அப்பர் பீட்டா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு, டேய் இங்க வா, நான் சொல்றதை கேளு அப்படின்னா, நான் எதுக்கு நீ சொல்றதை கேட்கணும்? நீ யார் எனக்கு பதில் எனக்கு ஐடியா கொடுக்கறதுக்கு, எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? ஹூ ஆர் யூ, ஹவு டேர் யூ ஆர் கமிங் ஹியர்? கத்துவாங்க பாத்தீங்களா, அன்கண்ட்ரோல். அப்படி நடந்துகிட்டே இருப்பாங்கல்ல, உட்காரு உட்காரு நீங்க கெஞ்சுவீங்க, அவங்க மாட்டாங்க, தூக்கி வீசுவாங்க, எதையாவது எடுத்து போட்டு புடைப்பாங்க, கத்துவாங்க. கொஞ்சம் அப்நார்மலா போகலாம். அதுதான் அந்த அப்பர் பீட்டா ஸ்டேட். அதாவது இந்த 24ல இருந்து 30 அந்த ரேஞ்சில் இருந்தா கண்ட்ரோல்ல இருக்காது, ஆனா டேஞ்சர் இருக்காது. ஓரளவுக்கு கண்ட்ரோல் இருக்கும், ஆனா ஓரளவுக்கு. அந்த 30க்கு மேல போயிடுச்சுல்ல, இந்த ட்ரெஸ்ஸே இல்லாத ரோட்ல எல்லாம் கத்திக்கிட்டு ஓடுறாங்கல்ல, எதை பத்தியுமே கவலைப்படாத, அந்த ஸ்டேட்டுக்கு அது போயிடும். அப்ப மைண்டு, நான் இப்ப சொன்னதை வச்சு நீங்க உங்களுக்கு ஒரு சில அளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க அப்பப்ப யாராவது இதுல அப்படியே கத்துறீங்கல்ல வெறித்தனமா, அப்படியே கண்ட்ரோலே இல்ல, உட்கார முடியாது, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும், பொறுமை இல்லாத இருக்கிறீங்கன்னா டெஃபினட்டா நீங்க பீட்டா ஸ்டேட்ல ஹையர்ல இருக்கீங்கன்னு. அந்த நேரத்துல படின்னா படிக்க முடியுமா? இல்ல கவனின்னா கவனிக்க முடியுமா? இல்ல ஏதாவது பதில் சொல்லுனா பதில் உள்ள இருக்கிறத ஆக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. பிகாஸ் யுவர் electromagnetic field is not in your control, out of control. அது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில அப்படி ஓடுது மைண்டு. புரியுதா? சோ அப்ப சிக்னல் விட்டு விட்டு வருது. இங்க பேசுறீங்க அப்படின்னு வருதே தவிர ஒண்ணுமே கிளாரிட்டி இருக்காது. இப்ப புரியுதா நான் என்ன சொல்ல வந்தேனே? ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சா இருக்காது? புரியலன்னா சொல்லுங்களேன். நல்லாவே புரியுது சார். புரியுதுங்க சார். அப்ப நீங்க எந்த ஸ்டேட்லீங்க இருக்கீங்க? சார் இப்போ ஆல்பால இருக்கீங்க. ஏனுங்கோ நீங்க ஆல்பா ஸ்டேட்ல இருக்கீங்களோ? ஓகே, ரைட்டு. இப்போ உங்களை நான் இம்மிடியட்டா பீட்டா கொண்டு போட்டா எப்படி சார்? பண்ணலாம் பண்ணலாம்.
ட்ரிகர் பண்ணலாம். நிறைய விஷயம் இருக்கு. இப்ப வேண்டாம், இந்த ஜென்ரலா சொல்றேன், ஒரு பேச்சு சொல்றேன். அப்போ இந்த பிளக்சுவேஷன் அப்படியும் இப்படியும் ஓடுதுல்ல, அது எல்லாமே நம்ம கையில இருக்கு. we can manage. இப்ப இந்த டீட்டெயில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம கையில இருக்கு எல்லாமே. நம்ம நினைச்சா எதை வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். நம்ம அது அதுக்கு அதோட அஸ்திவாரம் தான் இது, ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப இப்போதைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இன்னைக்கு வந்ததுல இருந்து இது வரைக்கும் நம்ம 5 சென்ஸ், 6th சென்ஸ், அதுக்கப்புறம் 5 சென்ஸ்ல உருவாகிற தாட்ஸ், அது நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அது தானா வரும், தானா போகும். அதுக்கப்புறம் அதுல ஒரு சில தாட்ஸ் இங்க போகுது 6th சென்ஸுக்கு, அது அங்க அனலைஸ் பண்ணி அது அடுத்தது மைண்ட்ல போய் பதியுது. அதுதான் மெமரி. இதுதான் நினைவு, பதிவுகள், ரெக்கார்ட்ஸ். ரெக்கார்ட்ஸ். இப்ப நம்மள ஒருத்தர் திட்டான், அந்த திட்டினத, என்னைய திட்டின இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பதிஞ்சிட்டான். ஓகே, அது போயிடுச்சு. 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 6 மாசம் கழிச்சு ஒரு நாள் அவங்க வழியில பாக்குறான், அவன் அந்த பக்கம் திரும்பி போயிட்டு இருக்கான். 6 மாசம் கழிச்சு டக்குன்னு கண்ணு அவனை பார்த்த உடனே அந்த இமேஜ் இங்க வரும். அந்த மைண்ட் அதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தும். அன்னைக்கு அவன் திட்டினது என்ன, அன்னைக்கு திட்டின நாய் இங்க இருக்குதுல்ல, கல் எடுத்து அவனுக்கு தெரியாதுல்ல, பின்னாடி இருந்து அடிக்கலாம். அது ஆக்ஷன். பேச்சு சொல்றேன், உடனே அதை நீங்க செய்வீங்க. இப்படி நம்மளுடைய செயல்கள் எல்லாமே நம்முடைய முன்னாள் பதிவுகள், நம்மளுடைய ப்ரீவியஸ் மெமரிஸ். Based on our previous memories, our present action is going on. இது புரிஞ்சிருச்சா? ஓகே. இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது மைண்டுக்குன்னு வந்தோம். பிரெயின் உருவாகிறது எலக்ட்ரிக் எனர்ஜி, ஹார்ட் உருவாக்குறது மேக்னெட்டிக் எனர்ஜி, ரெண்டும் சேர்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி நம்ம உடம்ப சுத்தி இருக்கு, அது எல்லாமே போட்டான்ஸ் ஆனது, அதுலதான் எல்லாமே பதிவு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்ப நான் சொன்னது வார்த்தைகள் எல்லாமே கேட்டா இங்கேயோ 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 இல்ல, இங்க இருக்கு, முன்னாடி இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு, அங்க இருக்கு. இப்போ இந்த நியூரான்ஸ் இது வந்து ஒரு ஆண்டனா. இந்த ஆண்டனா எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கோ அது அங்க இருக்கிறத அட்ராக்ட் பண்ணி இங்க கொடுக்கும். சரி, அதெல்லாம் டீட்டெயிலா அப்புறம் பார்ப்போம். சோ அப்போ மைண்டு மைண்ட் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு, உங்களை சுத்தியும் இருக்கு, அப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அது எவ்வளவு ஸ்பீடுல இருக்கிறதுங்கிறது தான் மேட்ரே. அது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில இருக்கு, வேகமா போயிட்டு இருக்குதுன்னா அந்த சிக்னல் முன்ன பின்ன இருக்கிறப்ப அப்படியே அலை அலையா வரும்ல வார்த்தைகள், அது மாதிரிதான் வரும். உங்களால எதையுமே தெளிவா எடுக்க முடியாது. அப்போ கரெக்டான சிக்னல் இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்கன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி சரியான சிக்னல் இருந்ததுன்னா பேசுறது தெளிவா இருக்கும். அப்ப நம்மளும் தெளிவாக ஆன்சர் பண்ண முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல டெல்டா ஸ்டேட், தீட்டா ஸ்டேட், பீட்டா ஸ்டேட், சாரி ஆல்பா ஸ்டேட், அப்புறம் பீட்டா, அப்புறம் காமா அப்படின்னு வெவ்வேறு ஸ்டேட்ல நம்ம மைண்ட் இருக்கு. ஓகே, அப்படிங்கிறது வரைக்கும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, வாட்ஸ் த டைம்? 8:44, சார். ஓகே, 8:44. இப்ப இது கூட யாருக்காவது கேள்விகள் இருக்கா? அதை பார்த்துட்டு அப்புறம் போயிரு. ஐயா, ஒரே ஒரு கேள்வி. ம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு 5 சென்சஸ்ல ஒன்னும் இதுவாகும் அப்படின்னு. அப்ப விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு அந்த கண்ணு வழியா போகக்கூடிய இது வந்து வரவே வராதா? ஒண்ணுமே இருக்காதா? அப்ப அந்த இடத்துல அந்த பிளாங்கா இருக்குமா? எப்படி அது? எஸ், டெஃபினட்டா. ஆ. அங்கதான் ஒண்ணுமே இல்லையா, அந்த சென்சே இல்லையா, அவுட், அந்த டோரே மூடியாச்சு. அப்புறம் அது வழியா எப்படி யாரு உள்ள வருவா?
ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு அவங்களுக்கு 2 கண்ணு இல்ல, ஆனா வந்து 20 கண்ணு வந்து அதான் கை விரல்கள் கால் விரல்கள் அதெல்லாம் வந்து இதுவா இருக்கும் அப்படின்ற, அதெல்லாம் வந்து வெறும் பழக்கத்துக்காக சொல்றாங்களா? இல்ல இல்ல, அதுதான் மாற்றுத்திறனாளின்ற தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினீங்கன்னா கரெக்டா புரிஞ்சு. ஆமா ஆமா. ஆ. எபிலிட்டி, அதாவது ஒரு திறன் இல்ல. ஆ. ஒரு திறன் இல்லாதப்ப இன்னொரு திறனை வச்சு அதை ஆக்சஸ் பண்றது, அந்த வேலையை செய்யறது. ம் ம். இப்போ ஒரு பொண்ணு அமெரிக்காவுல இருக்கு, 2 கை கிடையாது. ஆ ஆ. ஆனா அந்த பொண்ணு பிளைட் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. யாருன்னு சொல்ல முடியுமா? யாராவது? அமெரிக்கன் கவர்மெண்ட் பிளைட் ஓட்டுறதுக்கு பைலட் லைசன்ஸ் கொடுத்துருக்கு. சும்மா இல்ல, சாதாரண விஷயம் இல்ல. 2 கை கிடையாது, 2 காலை வச்சு அந்த பொண்ணு ஓட்டும். ஜெசிகா காக்ஸ். இப்பதான் அந்த பொண்ணுக்கு 40 வயசுக்குள்ளதான் இருக்கும். ஓகே, அப்போ கை செய்யற வேலை கால் செய்யுதுங்க. ஆ ஆ. கால்லயே டைப் அடிக்குது, கால்லயே ஸ்பூன் எடுத்து வச்சு சாப்பிடுது, எல்லா வேலையும் பண்ணுது. நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நல்லா பேசுது. அப்போ ஒரு உறுப்பு செய்ய வேண்டியதை இன்னொரு உறுப்பை வைத்து செயல்படுத்துறோம், அவ்வளவுதான் விஷயம். அப்போ கண்ணு செய்யல, அதுதான் ம். சொன்னேன், இந்த டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த டோர் ஓப்பன்ல இருக்கு, இது வழியா அது ஆக்சஸ் ஆகுது, அவ்வளவுதான். சார் கண்ணு தெரியலனாலே வேற ஏதாச்சும் ஒரு இது வந்து எக்ஸ்ட்ராவா இருக்குமா சார்? ஆஹா, எக்ஸ்ட்ராவாலாம் எதுவுமே கிடையாது. இப்போ ஒருத்தர் இல்லாதப்ப அந்த வேலையை இன்னொருத்தரை வச்சு செய்யறோம்ல. ஒருத்தர் லீவ் எடுத்துட்டாங்க, அவங்க வரல, அந்த வேலையை இன்னொருத்தரை வச்சு செய்ய சொல்றோம்ல, அது எக்ஸ்ட்ரா பேர்டன் தானே. ஆமா சார். அவங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செய்யறோம். இப்போ எனக்கு பார்வை இல்ல, இப்போ ஆனா நான் பார்வை இல்லாதனா நான் படிக்காத இல்லையே, படிக்கிறேன்ல. எப்படி படிக்கிறேன்? கண்ணுல பார்த்து படிக்கிறத காதுல கேட்டு படிக்கிறேன், அவ்வளவுதானே. ஆ சார். இதுதான் மாற்றுத்திறன். ஓகே சார். சார் அதை வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் சொல்லுவாங்களா? ஆஹா, எக்ஸ்ட்ரா, ஓகே, கிட்டத்தட்ட அப்படியே வச்சுக்கலாம். அதாவது எக்ஸ்ட்ரா சென்ஸ் யூசேஜ். இப்போ இப்போ நான் உட்காந்துட்டு இருக்கேன், திடீர்னு கீழே யாராவது கேட்ட திறக்கிறாங்க அப்படின்னாவே நான் இங்க கவனிச்சிட்டு இருக்கேன், யாராவது somebody is coming அப்படிங்கிறத உணர்றோம். உண்மை. ம். அது இஎஸ்பிங்கிறது, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன்ங்கிறது ஒரு அனுமானத்துல கொண்டு வரும். பின்னாடி வணக்கம். நடக்க போறத கூட முன்னாடியே சொல்றது, அது இஎஸ்பி. வணக்கம் சார், நான் குமரேசன் ஓகே, பேசுறேன். சொல்லுங்க. அந்த சிக்ஸ்த் சென்ஸ்னு சொன்னீங்களா, ஆ 5 சென்ஸ் மூலியமா சில இது அங்கே போகும்னு சொன்னீங்க. ஆ அது எது கேப்சர் பண்ணணும்? சிக்ஸ்த் சென்ஸ் எப்படி ஆ செய்யுது? சூப்பர். இதுக்கு தான் நான் இந்த டைம் எடுத்தேன். ஆக்சுவலி அதுதான் சொன்னது, அறிவு 6வது நியோ கார்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலா நம்ம சின்ன வயசுல, ஒரு குழந்தைங்கள்லாம் சின்ன வயசுல இருந்து 12 இயர்ஸ் வரைக்கும் இந்த 5 சென்சஸ் தான் மெஜாரிட்டி. இதுல இருந்து போறது எல்லாமே அங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும், சப்கான்சியஸ். ஆனா அந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த சிக்ஸ்த் சென்ஸ் கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி ஆராய்ஞ்சு ஒரு இது கொண்டு போறது அந்த 12 வயசுக்கு அப்புறம் தான். ஆனா அதுக்குள்ள நம்ம நிறைய நெகட்டிவிட்டியை உள்ள கொண்டு போய் வச்சிட்டோம். ஓகே, அதனாலதான் அவங்க எதை கண்டாலும் பயப்படுறது, எதை கண்டாலும் இது பண்றது, அவங்களோட அறிவையே அவங்க பயன்படுத்தல அந்த அந்த ஸ்டேஜ்ல. இது ஒரு விஷயம், இது இருக்கட்டும். அப்போ இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, எந்த விஷயங்கள் 6வது அறிவுக்கு போகுது அப்படின்னா, எது டாமினன்ட் ஆகுதோ, எந்த தாட்ஸ், அதான் சொன்னல, அங்க ஒரு நாய் நிக்குது, அதே இடத்துல ஒரு எறும்பு இருக்கு, நல்லா கவனிங்க. அந்த இடத்துல வரிசையா இருக்கு, அந்த எறும்பு இருக்கு, அது நமக்கு பெருசா எறும்பு இருக்கு அப்படின்ட்டு போயிட்டோம். ஓகே, ஆனா அந்த நாய் இருக்கு, இந்த நாய் வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அதை கண்டு போறோம். ஆனா அதுவே ஒரு 2 வயசு குழந்தை என்ன பண்ணும் சொல்லுங்க? ஒரு பாம்பு இருக்கு, அப்படியே படம் எடுத்துக்கிட்டு வருது. ஒரு 1 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தை அந்த பாம்பு ஆயின்னு பிடிக்குமா பிடிக்காதா? எஸ் சார். ஆஹ் அப்ப அதோட சிக்ஸ்த் சென்ஸ் அங்க வேலை செய்யல. புரியுதா? இப்ப எது போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அப்ப 5 சென்சஸ்ல கண்ணு பார்த்துச்சு, போட்டோ போச்சு, ஆனா அது பாம்பு அது பிடிக்குது.
பிகாஸ் if that kid, that child is not using its sixth sense, அந்த அறிவு நியோ கார்டெக்ஸ் அங்க அது வேலை செய்யல. புரிஞ்சிருச்சுங்களா? புரியுது சார். இந்த நியூ கார்டெக்ஸ் வந்து வேலை செய்ய வைக்கிறதுக்குன்னு எதுவும் இருக்கா? அது சொல்ல வரேன். அது அது ஏஜ் கொஞ்சம் கொஞ்சமா வளர 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 அப்படியே அது டெவலப் ஆகுது. புரியுதுங்களா? ஓகே சார். அது வளர 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 அது டெவலப் ஆகுது. இது ஒரு விஷயம். நம்மளால அது செய்ய முடியாது சார். அது நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ஃபோக்கஸ் கொஞ்சம் நிதானிச்சு யோசிக்கிறோம்ல, அந்த யோசிக்கிறது தான் அங்க ஆறாவது. அப்போ இது எப்படி எல்லாம் வருதுன்னா, ஒண்ணு அனுபவத்துல கிடைக்குது. நம்மளுடைய அந்த சின்ன வயசுல இருந்து கிடைச்ச அனுபவத்தை பயன்படுத்தி, அது நம்மளுடைய ரெக்கார்ட்ஸையும் பயன்படுத்தி, அதுல டாமினன்ஸா இருக்கிறத பயன்படுத்தி ஆறாவது வரை யூஸ் பண்றோம். ஒரு கால் நம்ம அந்த சிக்ஸ்த் சென்ஸ் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி உள்ள போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரை ப்ரோக்ராம் பண்றதே, ஏய் இது ரொம்ப டேஞ்சர். இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு வெஜிடேரியனா ஒரு குழந்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த அந்த ஃபேமிலியில இருக்கிறவங்க இந்த நான் வெஜிடேரியன் இதெல்லாம் வந்து ஒரு உயிரை கொல்லக்கூடாது, அது ரொம்ப ஆபத்து, அது அப்படி இப்படி நிறைய ஃபீட் பண்ணிட்டாங்க. அப்போ அதுக்கு ஆறாவது அறிவு வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கூட அது பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது ஆபத்து அப்படின்ட்டு அது போயிட்டே இருக்கும். அது ஃபாலோ பண்ணாது. ஆனா ஒரு சிலர் இது ஏன் அது என்ன அது ஆராயுதுன்னு வச்சுக்கோங்களேன், செஞ்சுதான் பார்க்கலாமே, சாப்பிட்டுதான் பார்க்கலாமே அப்படின்னு அதோட அறிவை பயன்படுத்த ஆரம்பிக்கிறதும் இருக்கு. அது அந்த வயசு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏஜுக்கே உண்டான அந்த மெச்சூரிட்டி அந்த அறிவு வேலை செய்யுது. இப்போ ஒரு சிலருக்கு அந்த அறிவு வீக்கா இருக்கு. அதை டெவலப் பண்றதுக்கு சம் பிராக்டிஸ், அதை நான் பின்னாடி பார்ப்போம். வெயிட் பண்ணுவோம். சின்ன சின்ன பயிற்சிகள். ரொம்ப நன்றி சார். சார் நான் ஜெயவேல், எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க இல்லையா, டெல்டா, தீட்டா, ஆல்பா, பீட்டா, காமா இதெல்லாம் வந்து மூளையோட ஒரு ஸ்டேட், எந்த ஸ்டேட்ல இருக்கும் நம்ம சொல்றோம். எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இதே மாதிரி தியான நிலையிலையும் சொல்றாங்க, ஆல்பா, பீட்டா, தீட்டா, காமான்னு சொல்றாங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மூளை ஒரு ஹெட்ஸ்ல தான் வேலை செய்யுது. சோ இதுக்கு அதுக்கு என்ன கோரிலேஷன்? இல்ல ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே இருக்கும். என்ன உங்களுக்கு வித்தியாசம் வருது? அப்ப அதுக்கு வித்தியாசம் இல்ல, பெருசா இல்ல. சரி. இப்போ ஏன்னா அந்த யோகா இதுலயுமே ஆல்பா மைண்ட் தானே வைக்கிறாங்க. ஆல்பா தியானம்னு சொல்றாங்க. அது பேரு அப்படி வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கு ஒரு பிராண்டுக்கு அது கொண்டு வராங்க. அப்ப நான் என்ன சொன்னேன், ஆல்பா ஸ்டேட்ல இருக்கிறது 9ல இருந்து 12 ஹெர்ட்ஸ் அப்படிங்கறது சயின்ஸ் கொண்டு வந்து அங்க வைக்கிறேன். இப்போ ஒண்ணு வேண்டாம், உங்களுக்கு ஏதாவது சம் சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்கு, ஒரு நியூராலஜிஸ்ட் போறீங்க இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட் போறீங்க, உங்களுக்கு ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. யாராவது கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், EEG கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். அது என்னது? எலக்ட்ரோ என்சிபாலோகிராஃபி. எலக்ட்ரோ என்சிபாலோகிராஃபி அதுதாங்க. அதுதான் உங்க பிரெயின், அது கிராஃப்ல இது எவ்வளவு இதுல வேவ்ஸ் ஸ்பீட்ல போகுதுன்றது கண்டுபிடிக்கிறது தான் அந்த டெஸ்ட். அப்ப சயின்ஸ் பின்னாடி இருக்கு. இப்போ ஒருத்தங்களுடைய அது மாதிரி இவங்க என்ன மாதிரி உணவு எடுத்தா, இவங்க என்ன மாதிரி அங்க ஹார்மோன்ஸ் இருந்ததுன்னா இவங்களுடைய பிரெயின் வேவ்ஸ் எவ்வளவு ஃப்ரீக்வன்சி இருக்கு, எவ்வளவு வேகத்துல இருக்கு, இது எல்லாமே இன்னைக்கு சயின்ஸ் கண்டுபிடிக்கும், சொல்லுது. இந்த பிரெயின் வேவோட ஃப்ரீக்வன்சி எப்படி ஜெனரேட் ஆகுது? இப்போ ஒரு இதுல ஒரு நல்ல மெடிடேஷன் பண்றோம், நல்ல ப்ராப்பரா தியானம் பண்றவங்கள அதுக்கு இப்ப இந்த இதெல்லாம் வச்சு ஹெல்மெட் மாதிரி பிரெயின் தலையில மாட்டி விட்டு கம்ப்யூட்டர்ல பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஜீரோக்கு வரும். ஓகே, ஃப்ரீக்வன்சி ஜீரோ வரும். 2025ல இருக்கிறத அவர் அப்படியே உடல் மனம் ஆன்மா அமைதிப்படுத்தினார்னா அது அப்படியே குறைஞ்சு ஜீரோக்கு வரும். நல்லாவே பார்க்கலாம் அதுல. சரி ஐயா, நான் வந்து ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கேன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, அதுல நம்ம வந்து இந்த அந்த முன்னெத்தியில
உச்சந்தலையில பின்மண்டையில அப்படி கைய வச்சு ஒரு அந்த இது கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து இப்ப அத அதாவது அத என்ன என்ன இதுனாக்கா அவங்க வந்து ஆழ்நிலைக்கு போயிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஓகே முடிச்சிட்ட பிறகு அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம நம்ம ஒண்ணுமே சொல்லிருக்க மாட்டோம். அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து இவங்க வந்து நான் 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 இருக்கேன் உனக்காக அப்படின்னு சொன்னதாக அவங்க சொல்றாங்க. அந்த மாதிரி நான் ஒன்றும் சொல்லல, ஆனா இல்ல அந்த ஃபீல் வரும். இல்ல இல்ல ஒரு நிமிஷம். நான் இப்போ அந்த இடத்துக்குலாம் வரல. அது வேற. ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்னு சொல்றது நம்மளுடைய கான்சியஸ் மைண்டை பிளாக் பண்ணி சப்கான்சியஸ் மைண்டுக்கு உள்ள போறது. ஓகே, இது எல்லாமே பண்ணலாம். அத மாதிரி எல்லாம் இல்லைங்க. இது இது இல்ல வந்து பேசி சொல்றேன். ஆ, இப்போ ஒருத்தரை நம்ம நினைச்ச மாதிரி அவங்கள இயக்க முடியும். அப்போ நம்ம ஆறாவை வச்சு அவங்களோட ஆறாவோட இதுக்கு கனெக்ட் பண்ணி அவங்கள டைரக்ட் பண்றது. நிறைய விஷயங்கள் இருக்கு இதுல. அதான் எனர்ஜியோட இது பண்றது. எஸ், அது நிறைய பண்ணலாம். இப்போ நல்லதுக்கும் செய்யலாம், கெட்டதுக்கும் செய்யலாம். சார் புரியுதுங்களா? எனக்கு ஒரு கேள்வி. எஸ், நான் அமுதா பேசுறேன். சார் சொல்லுங்க. நீங்க மார்னிங் எழுந்து படிச்சா எனக்கு நல்லா மெமரைஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அது வந்து எப்பவுமே நேச்சர், எப்பவுமே காமா இருக்கிறனால. பட் ஸ்கூல் விட்டு வந்துதான் குழந்தைங்க வந்து பண்றாங்க. அப்ப அவங்க அந்த டைம்ல போடுற எஃபர்ட்டுக்கு அந்த மார்னிங் மைண்ட் எப்படி ஈவினிங் கொண்டு வர்றது? ஏன்னா அவங்க முக்கால்வாசி வேலை ஈவினிங் தான் முடிக்கிறாங்க, மார்னிங் ரீகால் தான் பண்றாங்க. மார்னிங் படிச்சாங்கன்னா ஓகே. இது வந்து இதனாலே பல குழந்தைங்க படிச்சுட்டோம் நைட்டு, ஓகே நம்ம சும்மா பார்த்தா மட்டும் போதும், ஸ்கூலுக்கு போனா வந்துரும். பட் பாதிதான் இருக்கும் மைண்ட்லயே. சோ அது ஓகே, எப்படி அந்த கேட்டு கொண்டு வரணும்னு சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான கொஸ்டின் இது. ஆக்சுவலா நான் இத வந்து அடுத்த கிளாஸ்ல வரும்போது நம்மளோட சர்க்கடியம் ரித்தம் அது சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்றேன், இதுக்கு வரேன். பட் சாயங்காலம் வந்து ஏன் அதான் சொன்னேன், காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுதும் விளையாட்டுன்னு தான் கொண்டு வந்தார் நம்ம பாரதி. ஆமா சார், ஆனா இப்ப பிராக்டிக்கல் லைஃப்ல அப்படி வாழ முடியல. முடியல. ஈவினிங்கே வந்து அப்ளை பண்ணிதான் முடியல. ஆகணும்ன்ற கட்டாயத்துல. ஆனா நம்ம அது தவறான ஒரு இது பண்றோம். அதை பத்தி நான் டீட்டெயிலா நான் பின்னாடி வரிசையா ஒவ்வொரு ஸ்டெப்பா வரேன். ஆனா ஆஸ் பர் சயின்ஸ் அந்த காலையில படிக்கிறது கரெக்ட். காலையில எழுந்திரிச்சு ரிவிஷன் பண்றாங்க நீங்களே, அதுவும் நல்ல விஷயம் தான். அது நான் இன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்பா வருவேன். இந்த ஸ்டடீஸ் பத்தி டீட்டெயிலா வரேன். இப்ப நான் வந்து ஜென்ரல் இதை கொடுத்துட்டு இருக்கேன். இல்ல ஸ்டடீஸ்க்காக இல்ல சார், காலையில எழுந்தோடனே மைண்ட் நேச்சுரலாவே காம் ஸ்டேட்டா அவங்க ஆக்ஷன் பண்றது, நம்ம என்ன சொன்னாலும் அப்சர்வ் பண்றது எல்லாமே ஓகே. ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்து 1 hour பிரேக் விட்டு வேற வழி கிடையாது, படிச்சுதான் ஆகணும்ன்ற சூழ்நிலையில ஹோம்ஒர்க் ஏதாவது இல்ல, ஒண்ணு இல்ல, அதுக்கு அதுக்குதான் நான் சம் டெக்னிக்ஸ் சொல்றேன், பின்னாடி வருவேன். அந்த டெக்னிக்ஸை கரெக்டா அடாப்ட் பண்ணி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா, இப்போ நீங்க சொன்னீங்க அந்த 20 பிளஸ் ஏதோ நம்பர் 4 டிஜிட் சொன்னீங்க. எனக்கு அதை எடுத்துக்கிறது எவ்வளவு நேரம் ஆச்சு? ஃபியூ செகண்ட்ஸ். அதை சொல்ல முடியுதுல்ல. அப்போ அங்க என்ன நடக்குது, ஏதோ ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஆமா சார். if you use the technique you can minimize the time, அவ்வளவுதான். ஓகே சார். அது நான் அந்த 2 monthsல 2 லெவல்ல நான் கொடுக்கறத ஒரு 10 to 20% நீங்க ஃபாலோ பண்ணாவே எவ்வளவு தூரம் உயர்ந்தது. 100% வேண்டியது இல்ல, ஒரு 10 to 20%. எல்லா குழந்தைகளுமே புக் படிக்கிறதுனால கிடையாது, ஒரு ஸ்டோரி படிக்கிறனாலுமே நிறைய எஃபோர்ட் போட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் புதுசா கத்துக்கணும்னாலும் அவங்க ரொம்ப எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கு. பட் அதுதான் சொல்றேன், நீங்க பீட்டா ஸ்டேட்ல இருக்கும்போது நீங்க என்ன எஃபோர்ட் போட்டாலும் அங்க வேஸ்ட்ங்கற. அதான் நீங்க ஆல்பாக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே ரைட். இது மட்டும் தானா அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கு. என்ன இன்னைக்கு இதை பார்த்ததுனால இதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்றோம். இப்ப இந்த மைண்ட் எனக்கு இது தோணுச்சு சார். புரியுது. இது சிச்சுவேஷனுக்கு அவ்வளவு எஃபோர்ட் போடுறாங்க குழந்தைங்க. ஓகே குட். இன்னும் டே பை டேல இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் வரப்போகுது. எல்லாத்தையும் சேர்த்து குழம்பிடாதீங்க, அவேர்னஸ்க்கு வாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஜெயவேல் கரெக்டுங்களா? ஐயா மன்னிக்கும், திருப்பி சொல்றீங்களா? இல்ல நான் ஏதோ ரொம்ப குழப்பறேன்னா? இல்லைங்க இல்லைங்க.
இல்ல எனக்கு திடீர் இங்க மழை நல்லா பெய்யுதா, அதனால கட்டாய் 3வது வாட்டி கனெக்டா இருக்கேன். பரவாயில்ல ஒன்னும் அவசரம் இல்ல. நான் ஒன்னும் அதிகமாலாம் எதுவும் பேசல, நான் பேசவே இல்லை, கம்மியா தான் இருக்கேன். அதெல்லாம் அப்படியே இருந்தாலும் நீங்க அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஒரு தடவை ரீவைட் பண்ணுங்க, கிடைக்கும். இல்ல இப்ப இந்த 3 days யாராவது ஒருத்தர் இந்த 3 daysல என்ன உங்களுக்கு கிடைச்சது, என்ன இன்சைட்? யாராவது எனிபடி? கணேஷ் ஆர் குமரேசன், ஜெயவேல், தியாகராஜன், யாராவது ஒருத்தர் என்ன சொல்லுங்க பாப்போம். என்ன தோணுது? இவர் நல்ல குழப்பறா அப்படியா? அப்படி இல்ல சார், தெரியாத நிறைய விஷயங்களையும் சொல்றீங்க. நிறைய விஷயம் இப்படியும் இருக்கா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்கு. சோ நம்ம அந்த ஸ்டேட்ல இருந்து, ஏன்னா எப்பவுமே காலையில அமைதியா இருக்கு அப்படிங்கறத எல்லாருக்கும் தெரியும். பட் அது ஈவினிங்கும் உங்களால கொண்டு வர, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா வர முடியும்ங்கிறது வந்து எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஏன்னா இப்ப இங்க இருக்கு இந்த கிளாஸ்லயே 23 பேர்த்துல பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20 பேராவது அவங்க குழந்தைகளுக்கு அவங்களோட மெமரிக்காக மேக்சிமம் வந்திருப்பாங்க. குழந்தைக்கு 20 பேராவது கண்டிப்பா வந்திருப்பாங்க. சோ நீங்க சொன்னது அவங்க ஃபியூச்சருக்கு பெட்டரா இருக்கும். அப்புறம் கோல்ஸ் எழுதி வச்சு அதை அச்சீவ் பண்ண அந்த லாங் டேர்ம் கோல்ஸ்க்கும் அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் சார். கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா எப்பவுமே நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு இருக்கல பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து பிரேக் பண்ணுங்கிறது சொன்னாலும் யாரும் பண்றது தோணும் சார். பட் ஆனா நீங்க அது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓகே, குட், வெரி குட். நல்லா நான் எதிர்பார்த்தேன், ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு. இதுக்கு நான் எது கேட்டேன்னா, நான் 3 நாள் ஆரம்பிச்சிச்சு, நான் பாட்டுக்கு ஒப்பிச்சுட்டு போயிட்டு இருக்க கூடாதுல்ல. நான் எனக்கு ஏதோ தோன்றதெல்லாம் பேசிட்டே போக கூடாது. நான் சொன்னது அங்க என்ன போச்சு உங்களுக்கு நான் இன்புட்? சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன்லயே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இதை பத்திலாம் பொதுவான நம்மளுடைய தாட் பத்தி பேசுனீங்க. 2வது நாள் வந்து அதாவது இந்த இன்னைக்குதான் ஆல்பா ஸ்டேட், அது அங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது ஒண்டி மெமரியில இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த 5 சென்சஸ் மூலமா வரக்கூடியது, அதுவும் வந்து இது மைண்ட்ல போய் அந்த மைண்ட்ல வந்து ஒரு என்ன 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 லிம்பிக் சிஸ்டம், LIPACயா? LIMPAC, லிம்பிக் மெமரி. லிம்பாட்டிக் நர்வஸ் சொல்றோம் அந்த மாதிரியா? சரி. லிம்பிக் சிஸ்டத்துல ரிஜிஸ்டர் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து அனலைஸ் பண்றதுக்கு நம்ம பின்னாடி இருக்கிற இதுல வந்து போகும். அதுல இருந்து வந்து நமக்கு மூளையில இருக்கக்கூடியது எலக்ட்ரிக் வேவ்ஸ், ஹார்ட்ல இருக்கக்கூடியது மேக்னெட்டிக் வேவ்ஸ், அந்த 2 சேர்ந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கா நம்மளை சுத்தி இருக்கும். அந்த அதை தான் ஆறான்னு சொல்றோம். அதுல வந்து 0 to 4 வந்து டெல்டாவா? டெல்டா. அப்புறம் வந்து 4 to 8 வந்து டீட்டா, 9 to 12 வந்து ஆல்பா, 13 to 30 வந்து பீட்டா, அதுக்கப்புறம் காமா. அந்த காமா ஸ்டேட் தான் வந்து அதாவது தன்னிலை இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கு பிறகு வந்து என்னென்ன நம்ம வந்து தாட்ஸ் வர்றத வந்து அந்த தாட்ஸ் நிறைய வரும். அதுல வந்து வி ஷுட் நாட் ஒர்க். அது வந்து திங்கிங்ல வரும். அந்த திங்கிங்கும் அது வந்து இப்ப அந்த இதை வந்து நம்ம யோசிச்சு செய்யணும். அதுதான் வந்து நம்மளுடைய 6ஆம் அறிவு அப்படின்றத சொன்னீங்க. சூப்பர். இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேரு இப்போ சைக்காட்ரிக் கம்ப்ளைண்ட்ல இருக்காங்க, எங்கிட்டயும் நிறைய கவுன்சிலிங்ல இருக்காங்க. OCD 20 வருஷமா சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்த ஒருத்தர் இப்ப எங்கிட்ட ஒரு 1 month கவுன்சிலிங்ல இருக்காரு. 20 வருஷம், 49 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 20 வருஷமா காலைல 3 மாத்திரை, சாயங்காலம் 3 மாத்திரை எடுத்துட்டு இருக்காரு. OCD சாதாரண விஷயம். OCDக்கு என்ன எக்ஸ்பிரஷன்? அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர். ஓகே, ஆ. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். நல்லது வராது, கெட்டது வரும், பயம் வரும், கவலை வரும், கஷ்டம் வரும், அதையே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள், இதெல்லாம் திங்கிங்ல வருது. ஸோ நான் அதோட பேஸ் தான் இது நான் ஸ்டார்ட் பண்ணது. இது மாதிரி இந்த விஷயத்தை எப்ப நீங்க இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ, தெரிஞ்சுக்கிறீங்களோ, பின்னாடி அந்த மாதிரி விஷயம்லாம் வராத காப்பாத்திக்கிறதுக்கு வழி வரும். ஓகேங்களா? Prevention is better than cure. Yes, definitely. Okay friends, I think time ஆயிடுச்சு நினைக்கிறதா? ஆமா 21.05. சார் ரைட் மோகன், நன்றிங்க ஐயா. ரைட்.